ஹாய் பியூட்டி, என்ன திணையிலே உட்காந்துட்ட? சாமி கும்பிட்டோம்ல சின்ன பொண்ணு. அம்மா விளக்கு பொருத்தி வச்சிருக்க, ஃபேன் போட முடியாது, உள்ள வைக்கையா இருக்குன்னு வெளியில வந்து உட்காந்துருக்கேன். நீ எங்கம்டி போற இப்போ? நான் அம்புச்சக்கா வீட்டுக்கு போறேன். என்னாச்சு, நீ வரியா? வேணாம்மா, நீயே போயிட்டு வா. நீ போனா ஒன்னும் சொல்ல மாட்டேக்கா. நான் இந்த வாசப்படியை தாண்டா உங்க அம்மா வள்ளு வள்ளுன்னு விழுறா என் மேல. இந்தா வந்துட்டா. எம்மா, என்ன என்னைய பத்தி ஏதோ குறை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஒன்னு என்னம்மா சொல்ல போறேன்? சின்ன பொண்ணதான் எங்க போயிட்டு இருக்கேன்னு கேட்டேன். அம்புஜா வீட்டுக்கு போறாளாம். சின்ன பொண்ணு அம்புஜா கட்ட அந்த டிஃபன் கேரியில கொடுத்துட்டி. என்னம்மா இது, அவங்க வீட்டுக்குள்ளதா? நம்ம வீட்டுக்குள்ளதான் டீ. முறுக்கும் சீடையும் சுட்டோம்ல, அது 2 வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. அவ என்ன செஞ்சாலும் இங்க கொண்டு வந்து தந்துடுறா. பின்ன நம்மளும் செஞ்சா கொடுக்கணும்ல. கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது. அங்கேயே 2 பிள்ளைகள் இருக்கு, நல்லா சாப்பிட ஆசைப்படும். நீ அம்புஜா வீட்டுக்கு போறேன்னு சொல்றல, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. ஆட்டுமாத்தா, நீ எடுத்து தின்னுறாத, கொடுத்துட்டு உடனே வந்துரு. உனக்கு வீட்டுல வச்சிருக்கேன். ஏ அம்மா, நீலாம் ஒரு தாயா? பெத்த பிள்ளையே நம்ப மாட்டேங்கிற பாரு. உன்னைய பத்தி எனக்கு தானே தெரியும். இவ்வளவு நம்பிட்டாலும் பாப்பா நின்னு கதை இழக்காம போய் கொடுத்துட்டு வா. சின்ன பொண்ணு இங்க வா, கொஞ்சம் கூணி. என்னாச்சியோ? திருநர் வச்சிருக்கேன், டீ முந்தில முடிஞ்சு வச்சிருக்கேன், பூசிட்டு போ. பூசு. என் பேத்தி நல்லா இருக்கணும். மீதி திருநர் ஏன் மூந்திலேயே வச்சுக்கிட்டு இருக்க? தா. ஏட்டி, திருநரை எதுக்கு எடுத்து வாயில போட்ட? திருநர் டேஸ்டா இருக்கும் ஆச்சி, அதான் எடுத்து சாப்பிட்டேன். ஏட்டி, அது மாட்டு சாணியெல்லாம் போட்டு செய்வாவோ? என்ன ஆச்சியோ சொல்றியா? மாட்டு சாணியில செய்வாவுளா? ஆமா சின்ன பொண்ணு, மாட்டு சாணி கூட கொஞ்சோண்டி பொருள் ஜவ்வாது அது இதுன்னு போட்டு சுட்டு செய்வாவோ. இது தெரியாம நான் வேற நிறைய வாட்டி எடுத்து தின்றுக்கேனே, எனக்கு எதுவும் ஆயிருமோ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடி, இனிமே திங்காத. முழிச்சுக்கிட்டே இருக்காம போயிட்டு சீக்கிரம் வா. அப்ப இவ்வளவு நாள் மாட்டு சாணியவா நம்ம தின்னுட்டு இருந்திருக்கோம்? அம்புஜக்கோ, இந்த வந்துட்டா. என் மருமவளை கெடுத்து குட்டிச்சவர ஆக்குறதே இவதான். ஐயோ, இந்த அம்புஜக்கா மாமியார் இன்னுமா ஊருக்கு போகாம இருக்காவோ? கடவுளே, கொடுமை கொடுமை. அம்புஜக்கா, என்ன அம்புச்சத்துக்கு என்ன வச்சிருக்க? இவ பேரை இத்தனை வாட்டி ஏழை விட்டுட்டு போற. கையில என்னது? வடிவு படி. அம்புஜக்கா வைங்க. அவ உள்ளதான் நிக்கிறா. கையில என்னது? எங்க அம்மா முறுக்கும் சீடையும் வீட்டுல செஞ்சேன்னு கொடுத்து விட்டா. முறுக்கு சீரையா? எங்க காட்டு பாக்கும். இந்த கிளவி இருக்கதண்டியும் அம்புஜக்கா வீட்டுக்கு சிசிடிவி கேமராவே தேவை கிடையாது. இந்த ஆத்தா உனக்கு இல்லாததா பாரு. இது என்ன சீடையை கொடுத்து விட்டுருக்கா உங்க அம்மா? எங்க வீட்டுல செய்யறத தானே கொடுக்க முடியும். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு சீடை சாப்பிடுறதுக்கு எங்கிட்ட பல்லு இருக்கு. போ அப்பா, இந்த அவள்கிட்டயே கொண்டு போய் கூடு. ஆத்தா, அப்ப உனக்கு பல்லெல்லாம் போயிட்டா? ஆமா, எல்லா பல்லும் போயிட்டு. அப்ப என்னதான் திம்ப நீ? எனக்கு வப்பாட்டி தாண்டி ரொம்ப பிடிக்கும். அதுதான் எனக்கு நல்லா சாப்பிட முடியும். நீ கடைக்கு போனா வாங்கித்தா, ஆச்சி உட்காந்து சாப்பிடுறேன். என்னது வப்பாட்டியா? இன்னும் உன் புருஷனுக்கு நீ வப்பாட்டியா? என்ன சொன்ன? மண்டைய பேத்துருவேன். நான் வப்பாட்டியா? நான் தாண்டி என் புருஷனுக்கு பொண்டாட்டி. என் மன்னவருக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி மட்டும்தான், அது நான் தான், வேற எவளும் கிடையாது. ஏ அம்மா, வடிவு பட்டி தெரியாம கேட்டேன், அதுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷனு? அப்படி வா. வப்பாட்டினா என்னன்னு தெரியாது உனக்கு? ஏ ஆத்தா, நீ எந்த வப்பாட்டிய சொல்றன்னு எனக்கு என்ன தெரியும்? அதான் டீ பொட்டி கடையில எல்லாம் கிடைக்கும்ல 10 ரூபாய்க்கு. ஒரு மாதிரி காப்பி கலர்ல சாக்லேட் இருக்கும், அப்புறம் மஞ்சள் கலர்ல இருக்கும், தேங்காய் படம் போட்டு இருக்கும். தெரியாத டீ, அப்பளப்பு மாதிரி இருக்கும், வாயில வச்சா கரைஞ்சிரும். ஆத்தாடி ஆத்தா, காலையிலேயே இந்த மொட்டை கிளவிக்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டேன். இது என்னதான் சொல்லுதுன்னு எனக்கே தெரியலையே. 10 ரூபாய்க்கு வப்பாட்டியா? என்னது சொல்லி பார்ப்போம். வப்பாட்டி 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 வப்பாட்டியா? ஒன்னும் நம்மளுக்கு விளங்கல. ஏ கிளவி, நீ நபாட்டியை தான் இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? அது நப்பாட்டியா? எனக்கு வாயில வர மாட்டுக்கு, அதுதான். சரி ஆத்தா, நான் இனிமே கடைக்கு போனா வாங்கிட்டு வரேன். இப்போ ஆளை விடு. அம்புஜக்கா, நேரா நில்லுங்க டீ. இங்க பாருங்க, கொஞ்சமாவது சிரிங்க டீ. மூஞ்சி உருன்னு வச்சிருப்பாளுவோ. ஏன் அம்புஜக்கா, என்ன பண்றீங்க? வா சின்ன பொண்ணு. எத்தே, எங்க அம்மா பாருங்க, பாடா படுத்திக்கிட்டு இருக்கா என்னைய. இங்க பாருங்க டீ, ஒழுங்கா போஸ் கொடுக்காளுவளா? இப்ப இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுக்கு பலன் இல்லாம போயிரும். போட்டோ எடுக்கிற வரைக்கும் நில்லுட்டி ஆடாம. ஏம்மா சீக்கிரம் ஏடு, எவ்வளவு நேரம் நான் இப்படியே உட்கார்ந்துருக்கிறது? முட்டிலாம் வலிக்கி. இது என்னது அழகா இருக்கு. இங்க பாருங்க மக்களே, நேரம் நின்னு சிரிங்க. எம்மா சீக்கிரம் எடு. அப்புறம் அப்படிதான் அப்படிதான் அபி. இப்பதான் போட்டோ நல்லா விழுந்திருக்கு. நல்லா அழகா இருக்கு சுவானிக்கு. எத்தே, எனக்கு மட்டும் எங்க அம்மா கிறிஸ்தவ வேஷம் தான் போடுறா வருஷம் வருஷம். ஆமா, உனக்கு முடி குறையாதானட்டி இருக்கு. சின்ன பொண்ணு, சேர் மேல கிரீட இருக்கு பாரு, அதை எடுத்து வை. இந்த பாருட்டி, அப்பாக்கு அனுப்புவோம். எம்மா போருமா. இந்த போட்டோ நல்லா விழுந்திருக்கு. என் பிள்ளைல என்ன அழகா இருக்குது. அம்புஜக்கா, நீங்களும் மேக்கப்லாம் போட்டு விட்டுருக்கீங்க? ஆமா சின்ன பொண்ணு, நான் தான் போட்டு விட்டுருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எல்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்களே. யூடியூப்ல தான் எல்லாமே போட்டு விடுறாவல்ல, அதெல்லாம் பார்த்து பார்த்து ஒன்னொன்னா செஞ்சேன். உமா வீட்டுக்கு போன கொஞ்சம் வாரியா? எதுக்குக்கா உமா வீட்டுக்கு? அவளுக்கு ஒரு பொருள் கொடுக்க போனோம்.
நீங்க போங்கக்கா, எங்க அம்மா உடனே கூப்பிட்டா. யார்கிட்ட கதை விடுற? நல்ல ஊரை சுத்திட்டு அலைவா, அம்மா கூப்பிட்டாவலாம். இக்கு உண்மைக்குமேக்கா எங்க அம்மா முறுக்கும் சீடையும் சுட்டா அம்புஜக்கா கிட்ட உடனே கொண்டு போய் கொடுத்துட்டு உடனே வீட்டுக்கு வந்துடணும்னு சொன்னான். சின்ன பொண்ணத்தே, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல சோனி, நான் டேஸ்டே பார்க்கல, உங்களுக்கு தான் முதல்ல எடுத்துட்டு வந்தேன். இப்ப தெரிஞ்சு போச்சு. வீட்டுக்கு போய் பண்டத்தெல்லாம் காலி பண்ணணும். அதுக்கு தான் இப்ப ரெடியா போறது நிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டாலேக்கா உங்க மாவா? இது எப்ப பார்த்தாலும் திங்கிற நினைப்போடியாடி சுத்துவேன். ஆமாக்கா, நமக்குலாம் சோறு தான் முக்கியம். ஆமா, நீங்க என்ன செஞ்சீங்க? உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்? நான் அரிசியை ஊற போட்டிருக்கேன்டி, இனிமே தான் செய்யணும். நாங்க சாயங்காலம் போல சாமி கும்பிடுவோம் பத்தியா, அப்பம் சுடணும். அப்ப மட்டும்தானா? வேற எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அப்பமும் அவள் பாயாசமும் செய்யலான் இருக்கேன். வேற இன்னைக்கு எனக்கு ஒன்றும் செய்ய கிடையாட்டி. ஆட்டும்க்கா, எத்தனை மணிக்கு சாமி கும்பிடுவீங்க? அது ஒரு 5:30 6 மணி ஆயிரும். ஆட்டும், நான் இப்ப போயிட்டு ஒரு 6 மணிக்கு வரேன். எனக்கு அப்பவும் பாயசம்லாம் வச்சிருங்க, காலி பண்ணிடாதீங்க. உனக்கு இல்லாமையா? சரி போயிட்டு வாமா தாயி. சரி மக்களே, ட்ரெஸ் எல்லாம் கழட்டினா கலட்டி பூ போல வச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. ஏம்மா உனக்கு புண்ணியமா போவோம், வெளியில போமா, நான் ட்ரெஸ்ஸை மாத்துறேன், மேலெல்லாம் குத்துது. உடனே இப்படிலாம் சொல்லுவோம். எங்களுக்குலாம் சின்ன வயசுல எல்லாம் கிடைக்கலன்னு எவ்வளோ ஏங்கி இருக்கோம் தெரியுமாட்டி? உங்களுக்கு இதெல்லாம் போட்டா அழகு பார்த்தா இப்படிதான் பண்ணுவாளுவோ. அழகு போல இருக்கீங்க. எல்லாத்தையும் போய் காமிச்சிட்டு வரலாம்லாட்டி? லட்சுமி அத்தைக்கிட்ட, பொண்ணு சின்ன பொண்ணு ஆச்சி எல்லாத்தையும் போய் காமிச்சிட்டு வரலாம்லாட்டி? அம்மாவை பத்தியா? நம்ம என்ன 5 வயசு குழந்தையா ட்ரெஸ் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு வரதுக்கு? ஆமா ஆமா, பொறுத்தது போதும், பொங்கியலு அபி. போங்கட்டி, நீங்க காட்ட மாட்டேங்கன்னு தெரியும், அதான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா நான் டேட்டஸ் போடுவேன் டி. டேட்டஸ் போட்டு எல்லாருக்கும் காட்டுவேன். ஏம்மா அது டேட்டஸ் இல்ல, ஸ்டேட்டஸ். ஏதோ ஒண்ணு, இதை மட்டும் வாய்க்கிலேயே பேசுவாளுவா. போங்கட்டி. உமா, உமாலோ. அம்புச்சக்கா வாங்க. ஒரு நிமிஷம் அங்கேயே நில்லுங்கக்கா. பார்த்து வாங்கக்கா, இப்பதான் வீடை தொடச்சேன், ஈரமா இருக்கு. எம்மா நல்ல வேலை சொன்னேன், நான் இங்கேயே நின்னுக்கிறேன். உமா கொஞ்சம் காஞ்சிட்டுக்கா, இந்த ஓரமா வாங்க. என்னக்கா வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? வீட்டு வேலை எப்போ உமா முடிஞ்சது? அது நைட்டு வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கும். எப்ப முடியறதுக்கு? அதுவும் சரிதான். இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திலக்கா, எப்ப சாமி கும்பிடுவீங்க? சாமி சாயங்காலத்துக்கு மேலதான் உமா கும்பிடுவேன். உன்கிட்ட ஒண்ணு கொடுக்க வந்த பாத்துக்க. என்னதுக்கா? இந்தா உமா. என்னதுக்கா இருக்கு? நீ திறந்து பாரு. ஐ, கிருஷ்ணரு ரொம்ப அழகா இருக்குக்கா. எக்கா எனக்கா கொண்டு வந்தீங்க? ஆமா உமா, பாத்தியா குழந்தை மாதிரி இருக்கு. ஆமாக்கா, அப்படியே குழந்தை மாதிரி தான் இருக்கு. குழந்தை கிருஷ்ணரு. இன்னைக்கு இந்த கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி நல்லா சாமி கும்பிடு. உனக்கு அந்த கிருஷ்ணரே குழந்தையா பிறப்பாரு. சீக்கிரத்துல இது நடக்கும். ரொம்ப சந்தோஷம்க்கா. எனக்கு கூட பிறந்த அக்கா இருந்தா கூட இப்படிலாம் செய்வாங்களான்னு தெரியல. நீங்க எனக்காண்டி என்னெல்லாம் செய்றீங்க. என்ன உமா, நாங்களாம் என்ன உன்னை அப்படியே விட்டுருவோம்? கவலைப்படாம சந்தோஷமா இரு. ஆட்டும்க்கா. ஏக்கா என்னெல்லாம் வச்சு கும்பிடணும் கொஞ்சம் சொல்லுங்களே, எப்படி கும்பிடணும்னு. நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு யூஸ் ஆகும்லக்கா. அவங்களுக்கும் நீங்க சொல்றது பயன்படும், தெரிஞ்சுக்கிட்டும். சொல்றேன் கேளுங்க. முதல்ல ஒரு மரப்பலகையில பச்சரிசி மாவுல மாக்கோளம் போட்டு உங்ககிட்ட இருக்க கிருஷ்ண சேலையோ இல்லைன்னா படம் எதுனாலும் வச்சு நல்லா பூ போட்டு அலங்கரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு தளவான இலை போட்டு நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன நெய்வேத்தியம்க்கா வச்சு கும்பிடணும்? என்ன நெய்வேத்தியெல்லாம் கிருஷ்ணருக்கு வைக்கலாம்னா வெண்ணெய் அவள் இதெல்லாம் கண்டிப்பா கிருஷ்ணருக்கு வச்சு கும்பிடணும். அப்புறம் வெத்தலை பாக்கு, பழம், அவல்ல பாயாசம், லட்டு, மோதகம், அப்பம் இப்படிலாம் வச்சு சாமி கும்பிடலாம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணருக்கு பாதம் போடுறது. நல்லா வீட்டு வாசல்ல இருந்து நம்ம கிருஷ்ணர் வச்சிருப்போம்ல, பூஜை ரூம் வரைக்குமோ இல்ல எங்க கிருஷ்ணர் வச்சு சாமி கும்பிட போறீங்களோ அது வரைக்கும் நல்லா அழகா பாதம் வைக்கணும். எப்படிக்கா பாதம் செய்யணும்? அதுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணணும்? அதுக்கு நீங்க காலையில சாமி கும்பிடுவீங்கன்னா நைட்டே பச்சரிசியை தண்ணியில ஊற வச்சிடணும். முதல் நாள் நைட்டே ஊற வச்சு காலையில எந்திரிச்சதும் அதை எடுத்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சி மையா அரைச்சி அதுல வந்து நீங்க பாதம் போடலாம், கோலம் போட்டுக்கலாம். சாயங்காலம் சாமி கும்பிடுறதா இருந்தா காலையில நீங்க எந்திரிச்ச உடனே கொஞ்சோண்டி பச்சரிசியை ஊற வச்சு அதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி அதை வச்சு சாயங்காலம் கோலம் போடலாம். ஆட்டும்க்கா, நீங்க சொன்னது நல்லாவே புரிஞ்சது. சரி உமா, சாயங்காலம் நல்லா சாமி கும்பிடு. நான் இப்ப போயிட்டு வரேன். உமா வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. ஆட்டும்க்கா. அம்புச்சக்கா சாயங்காலம் வீட்டுக்கு வருவீங்களா? ஆட்டும் உமா, நான் வீட்டுல பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இங்க வரேன். சரிங்கக்கா. வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சோலோ குயின் பீ சேனல்ல புது கதைகளோட கொண்டு போலான்னு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம சோலோ குயின் பீ சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி.